தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு கூட இந்த நாளுக்குரிய சத்திய பாடத்துக்களாக நாம் கடந்து செல்லலாம். தேவன் பாராட்டின மாபெரும் கிருபை, அதை நம்ம உணர்றோம் கட்டாயமா என்ற அடிப்படையில் அடிக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய அதிகப்படியான வெளிச்சங்கள் தேவன் நமக்கு காமிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த சபை நிறைவடைய இருக்குது. சபை நிறைவடைகிறத நோக்கி நம்ம பயணிச்சு கொண்டிருக்கிற போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த பாதங்கங்களுக்கு அதிகமான வெளிச்சங்களை தர்றார். அதில் மாற்று கருத்து இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாருமே. ரொம்ப விசேஷமாக தேவனுடைய தெய்வீக திட்டங்கள்லேருந்து அநேக கருத்துக்கள் நம்ம அதை குறிச்செல்லாம் தியானிச்சது உண்டு. சத்திய பாடங்கள், அது சத்திய உரைகளாக நம்ம கேட்டுருக்கிறோம். இன்னைக்கு புதன்கிழமை தோறும் நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சத்திய பாடமானது புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கூடிய நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இந்த பலியின் ஜீவித்தை நம்ம நடப்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்த காரியங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ரொம்ப முக்கியமாக இந்த புது சிருஷ்டினா என்ன, அந்த புது சிருஷ்டி எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குது, அது எப்படி வளர்ந்து ஒரு பூரண புருஷர் அப்படின்ற ஒரு நிலை அடையும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அறிமுக வகுப்பில் பார்த்தோம். அதை தொடர்ந்து முதல் அத்தியாயமாக இருக்கக்கூடிய இந்த ஆதியிலே அப்படிங்கிற ஒரு பாகத்தை நம்ம போன வாரம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கிறோம். அதில் பார்க்கும்பொழுது முதல்ல நம்ம பார்க்குறோம் அவருடைய வல்லமை, அவருடைய அனந்த ஞானத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட அநேக சிருஷ்டிப்புகளை குறித்து நம்ம படித்து கொண்டு வர்றோம். அநேக சகோதர சகோதரர்களுக்கு நினைவில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போன வாரம் நம்ம எத்தனை நாள் வரைக்கும் பார்த்துருக்குங்க? சிருஷ்டிப்பு நாட்களில் 3 நாட்கள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. 4வது நாள் வாசித்து மாத்திரம் நம்ம நிறுத்தியிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம 4வது நாள்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம போன வாரம் பார்த்ததை திரும்ப ஒரு முறை நம்ம ரீகால் பண்ணிட்டு நம்ம பார்த்தா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அவருடைய சிருஷ்டிப்பின் காரியங்களை குறித்து நம்ம படிக்கும்போது நம்ம 2ஆம் நாள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாம் நாள் நமக்கு என்ன பண்ணியிருக்கணுங்க? தெரிஞ்சிருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, முதலாம் நாள் இல்லாமல் 2ஆம் நாள் இல்லை அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஆதியாகமத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம். அந்த வசன பகுதிகள், அந்த அதிகாரங்கள் மாத்திரம் தான் நமக்கு சிருஷ்டிப்பு குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரூபகாரமாக வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்குது. அங்கே தாங்க தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானங்கள் ஹெவன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னா அது ஆதி அப்படிங்கும்போது எந்த ஆதி அப்படின்னா 2 விதமான ஆதிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆதி பூமிக்கு இருக்கக்கூடிய ஆதி யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துனுடைய ஆதியை குறித்து நம்ம பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, இந்த ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிங்கும்போது அதில் எல்லாமே வந்துடுது. அண்ட சராசரங்கள், அவ்வளவு நட்சத்திர கூட்டங்களும், அத்தனை கோள்களும் சிருஷ்டிக்கப்பட்டு தீர்ந்து விட்டது. சரிங்களா? இப்போ இங்கே ஆதியாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, பூமியும் அந்த சிருஷ்டிப்புக்குள்ள வந்துருச்சு. ஆனால் பூமி எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், ஆரம்ப நிலை, பூமியுடைய ஆரம்ப நிலை ஒரு உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஏதுவா இல்லை. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, தேவன் எதிர்பார்க்கிற அந்த தெய்வ பக்தியில் ஒரு சந்ததி, அந்த மனுஷன் அப்படிங்கிற அந்த மனுக்குலம் இந்த பூமியில் ஜீவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற சூழ்நிலை அந்த பூமியில் உண்டாகவில்லை. அப்போ அந்த பூமி உயிரினங்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற நிலைமையில் இருக்கிற அந்த பூமியை தகுதிப்படுத்துறதா இந்த சிருஷ்டிப்பினுடைய நாட்கள். இப்போ அங்கிருந்து தான் கவுண்ட் ஆரம்பிக்குது. முதலாம் நாள் பார்க்குறோம். அந்த முதலாம் நாளில் தேவன் என்ன சிருஷ்டிப்பை கொடுத்தாருங்க? வெளிச்சம். அந்த வெளிச்சம் நம்ம பார்த்தோம். அது எப்படி இருக்கு அப்படிங்கும்போது, அப்போ இந்த பூமிக்கு இருள் இருந்துச்சு பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சு. தேவனுடைய ஆவி ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த 2வது வசனத்தில் நம்ம வாசிச்சோம். அப்போ அங்கே இருள் மாத்திரம் தான் இருந்துச்சு. அப்போ என்ன வேணும் அப்படின்னா, இந்த பூமி ஒழுங்கற்ற அந்த பூமி ஒரு ஒழுங்குக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அங்கே என்னதான் வேணும்?
வெளிச்சம் வேணும் அப்படின்னு தேவன் தீர்மானிச்சாங்க. அங்க வெளிச்சம் வந்துச்சு. அப்ப வெளிச்சம் வரணும்னா அந்த வெளிச்சத்துக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆப்ஜெக்ட் என்ன சொல்றதுன்னா, ஒரு சூரியன் கட்டாயமா வேணும், இல்ல சந்திரன், நட்சத்திரங்கள் வேணும். இப்போ அங்க எப்படி வெளிச்சம் வந்துச்சு சூரியன் இல்லாம? ஏன்னா சூரியனே நான்காம் நாள் படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு வசன பகுதி படிக்கிறோம். அப்போ நம்ம புரிஞ்சு கொள்ளணும் என்ன அப்படின்னா, சூரியன் எல்லாமே என்ன இருக்கணும், முன்னாடியே உண்டாக்கப்பட்டிருக்கணும். இங்க வந்த வெளிச்சம் சூரியனே பூமியில தோன்றதுக்கு முன்பாக இங்க வெளிச்சம் வந்திருக்குது. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம், அரோரா லைட் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து கூட. அந்த மாதிரியான அதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஏதோ ஒரு அடிப்படையில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், வெளிச்சம் தேவன் கொண்டு வந்து அங்கே சேர்த்துருக்கலாம். அந்த பூமி வெளிச்சம் படக்கூடிய இடத்துக்கு அங்கே வந்து சேர்ந்திருக்கலாம். இது ஒரு சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள வந்து சேர்ந்திருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்தோம் போன சோலார் சிஸ்டம் அப்படிங்கும்போது பூமி சூரிய குடும்பம், அந்த சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 9 கோள்கள். அந்த கோள்கள் அப்படிங்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப சூரியனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கோள் எதுங்க? புதன். சரிங்களா? இந்த புதன் கோள் எப்பவுமே வெளிச்சமா இருக்கும். கரெக்டுங்களா? அது எப்பவுமே வெளிச்சமா இருக்கும், அங்க இருட்டே இல்லை. சரி, ப்ளூட்டோ அப்படின்னு லாஸ்ட் ஒரு 9வது கோள் இருக்கு, அது எப்பவுமே இருட்டா இருக்கும். ஏன் இந்த வித்தியாசம்? இதை நம்ம புரிஞ்சு கொண்டா தான் இந்த முதலாம் நாளுடைய காரியம் நமக்கு புரியும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ப்ளூட்டோ அப்படிங்கிறது சூரியனிலிருந்து ரொம்ப தொலை தூரத்தில் இருக்குது. சூரிய வெளிச்சம் போய் சென்று சேர முடியாத தொலைவில் இருக்குது. சரிங்களா? ஆனா புதன் எங்க இருக்குன்னா ரொம்ப அருகாமையில் இருக்குது, எப்பவுமே வெளிச்சம் இருக்கு. ஆனா பூமிக்கு இரவும் பகலும் மாறி மாறி வருது. அப்பதான் ஒரு சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்குது. அப்ப தேவன் என்ன பண்றாங்க, அந்த பூமியை கொண்டு வந்து அங்க பொசிஷன் பண்றாங்க. அவருடைய வல்லமை அங்க செயல்பட்டு பார்க்கிறோம். அப்போ வெளிச்சம் என்ன ஆகுது அப்படின்னா, அருமையா வந்து லைட் தேர் பி, அதாவது லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வசனம் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம படிச்சோம். இப்போ வெளிச்சம் பூமிக்கு வந்தாச்சு. வெளிச்சம் வந்த உடனே பூமி அதனுடைய ப்ராசஸ் ஆரம்பம் ஆகுது. இதுக்கு இந்த முதலாவது நாளுக்கு நம்ம பார்க்குறோம், அது 7000 வருஷத்தை கொண்ட நாள். சரிங்களா? ரைட். அடுத்து இரண்டாவது நாள்ல தேவன் என்ன ஒரு காரியங்களை அங்க சிருஷ்டித்தார்? ஆகாய விரிவை எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வேத வசனம் பார்த்தோம். ஜலம், எந்த ஜலம் அப்படின்னா, அந்த பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்துச்சு. ஜலத்தின் மேல் தேவனுடைய ஆவி அங்க அசைவடை கொண்டு இருக்கிற காரியங்கள் நம்ம பார்த்தோம். அவருடைய பிரசன்னம் இந்த ஜலத்தின் மேலதான் இருந்துச்சு. இந்த ஜலம் அப்படின்னு சொல்லும்போது இது பூமியினுடைய அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த ஒரு காலப்பகுதியை குறிக்கும். ஜலம் அப்படி சொன்னா நம்ம வந்து ஒரு ஒரு லிக்யூட் ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அது பல நிலைகளை கடந்து வந்திருக்குது. எப்படின்னா, முதல்ல வந்து அது ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி இருக்கும். அப்புறம் அதுல இருந்து அநேக வாயுக்கள் பெருகி அது வாயு கோலமா இருக்கும். அதுதான் நம்ம பார்த்தோம் அது எப்படி இருந்திருக்கணும் ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொன்னா, நம்ம அதை சுற்றி ஒரு ரிங்கோட இருந்திருக்கணும் கூட நம்ம படித்தோம் இல்லைங்களா? அப்போ அன்பான சகோதரர்களே, இப்போ பாருங்க, ஒருவேளை இந்த காலப்பகுதியில் வந்து ஒரு ராக்கெட்டை ஏதாவது உள்ள போயிருந்தா கூட அது எப்படி போயிருக்கும், அப்படியே ஊடுருவி சென்றிருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. இது ஜலம் அப்படிங்கும்போது பல வாயுக்களுடைய தொகுப்பு. சரிங்களா? பல பல அநேக கேஸ், அநேக வாயுக்கள் அங்க இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க, இந்த ஜலத்தின் மத்தியில் ஓகே கவனிங்க, இந்த ஜலம் வசனம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது? இரண்டாம் நாளுடைய சிருஷ்டிப்பின் காரியங்களை ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிடுச்சு. அந்த ஆகாய விரிவுக்கு வானம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டார். சரிங்களா? அன்பான சகோதரர்களே, இப்போ இந்த ஆகாய விரிவு எப்படி உண்டாச்சுன்னா, ஜலத்திற்கு ஒரு பிரிவு உண்டாக்குறார். மேலையும் ஜலம், கீழையும் ஜலம். அப்போ ஜலத்துக்கு முன்னாடி ஒரு வெற்றிடம் உண்டாகுது. அந்த வெற்றிடத்துக்கு பேர் தான் ஆகாய விரிவு. அந்த ஆகாய விரிவுக்கு வானம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த வானம் ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த வானம் அல்ல, இது அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர் பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து ஜலம், அது மேல இருக்க ஜலம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜலத்தின் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடம்னா இங்க வெறும் வெற்றிடமா இல்ல, இங்க அநேக வாயுக்கள் இருக்கு, கேசஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். சரிங்களா? ரைட். இது இரண்டாம் நாள். இப்படித்தான் ஆகாய விரிவு உண்டாக்கப்பட்டுச்சு. சரிங்க. இப்ப அடுத்தது மூன்றாம் நாள் சிருஷ்டிப்பு. மூன்றாம் நாள்ல என்ன காரியங்களை தேவன் சிருஷ்டித்தார்?
இதுல நீங்க 3ஆம் நாள்ல ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன பண்றாருன்னா, வானத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஜலம் அப்படின்னு சொல்லி வசனம் இருந்துச்சு. இப்போ வானத்துக்கு மேலேயும் ஜலம் இருக்கு, வானத்துக்கு கீழும் ஜலம் இருக்கு. இந்த வானம் தான் ஆகாய விரிவுன்னு நம்ம படிச்சோம். 2ஆம் நாள்ல சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த வானத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஜலத்தை என்ன பண்றாருன்னா, அதை ஓரிடத்துல சேர்த்துறார். அது அந்த ஒரு ஜலம் ஓரிடத்துல சேருது, வெட்டாந்தரை காணப்படுது. ஓகேங்களா? இப்போ தேவன் என்ன பண்றாரு, இந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னா இதுக்கு பெயர் சூட்டுறார். அந்த பெயர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் அப்படின்னு பேர் வந்துச்சுங்க. அப்ப அந்த வெட்டாந்தரைக்கு பூமி அப்படின்னு பேர் வந்துச்சு. பூமி அப்படின்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், அந்த பூமி அல்ல, இது ட்ரை லேண்ட். ஓகேங்களா? வெற்றிடம். இந்த வெற்றிடத்துல என்ன அடுத்து என்ன சம்பவிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பூமியானது புல்லையும் பூண்டுகளையும் அப்புறம் செடி மரம் கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அநேக விதைகளை உண்டு பண்ணி அந்த பூமியானது முளைப்பிட்டு கிடவுது அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னார். அதாவது என்ன பண்ணுச்சுன்னா, அது அப்படியே முளைச்சிச்சு. நிறைய செடிகள், அடர்ந்த ஒரு காடுகளா, ஓங்கி உயர்ந்த மலைகள், அந்த மலைகள்ல மரங்கள், அவ்வளவு தாவரங்கள் இந்த பூமியில இருந்திருக்கணும். சேர்ந்த ஜலம் தவிர தண்ணி இருக்கக்கூடிய நிலப்பரப்பு மீதமுள்ளது எல்லாமே இந்த மாதிரியான தாவரங்கள் உண்டாயிருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ வரைக்கும் இந்த பூமியில உயிரினங்கள் உண்டாக்கப்படலை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அநேக லட்சம் கோடி வருஷத்துக்கு முன்னாடியே உயிரினங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கும் சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அது வெறுமனே அவங்களுடைய அனுமானங்கள் தான். வேத வசனம் அப்படி சொல்லலை அப்படிங்கிறதான் சகோதரி இங்க என்ன பண்றாருன்னா, இந்த சிருஷ்டிப்பின் காரியங்களுக்கு முன்பாகவே அநேக தியரிகள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அந்த தியரிகள் அது ஒரு ஃபெயிலியர், அப்படி ஃபெயிலியர் சொல்லக்கூடாது. மற்ற அவங்களுடைய கருத்து, அது அவங்களுடைய கருத்து தான், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது கூட சொன்னாங்க. அப்போ இந்த காலப்பகுதியெல்லாம் பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் என்ன ஆயிடுச்சுங்க, 7000 வருஷம். இப்போ 3 நாள் முடிஞ்சிச்சுன்னா பூமி ஒழுங்கின்மையா இருந்த பூமி ஒழுங்குக்கு வர ஆரம்பிச்சு எத்தனாயிரம் வருஷமா இருக்குங்க? 21,000 வருஷம். ரொம்ப சரியா சொல்றாங்க சகோதரர். ஒரு நாள் அப்படிங்கிறது 7000 வருஷம் கொண்ட ஒரு யுக நாளை நம்ம பார்க்குறோம். அப்போ 3 நாள் நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னா 21,000 வருஷம் அங்கே என்ன இருக்குங்க, முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது 4வது நாள் நம்ம வாசிச்சு மாத்திரம் நம்ம நிறுத்திருந்தோம். இப்போ 4வது நாளுடைய காரியங்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா படிக்கிறோம். சரிங்களா? இப்போ 4ஆம் நாள் என்ன உண்டாக்கப்பட்டுச்சுன்னு வசனம் இருக்குங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திர கூட்டங்கள். ஓகே, வசனங்கள் வாசிக்கலாம், அப்புறம் பின்னாடி விளக்கம் பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். கவனிங்க அன்பான சகோதர சகோதரர்களே, நமக்கு அறிவியல் தெரியாது, வானியல் இந்த பாருங்க இன்னைக்கெல்லாம் புயல் வருது, சுனாமி வருதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் படிக்கல. நம்ம அதை குறிச்சும் விசுவாசிக்கிறதும் இல்லை. மாறா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எதைத்தான் விசுவாசிக்கணும்னா தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடிய இந்த வேத வசனங்களை மாத்திரம்தான் நம்ம விசுவாசிக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு அதுலயும் ரொம்ப வாஞ்சையா இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயமா எல்லா காரியங்களையும் மறைபொருளா இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர் வெளிப்படுத்துறார். வேத வசனத்துல தான் அந்த ரகசியம் இருக்கு. இந்த வார்த்தைகளை நீங்க ரொம்ப மதிநுட்பத்தோட கவனிக்கும் போது இந்த 4ஆம் நாளுடைய சிருஷ்டிப்பின் காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப புரியும். இதுல மிகப்பெரிய கேள்வியும் இருந்துச்சு. வெளிச்சம் முன்னாடியே வந்துச்சு, ஆனா சூரியன் உண்டாக்கப்பட்டது இப்படிதான் வசனம் இருக்கே அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கான க்ளூ ரொம்ப அழகா தமிழ் பைபிள்லயே இந்த வசனங்களை நீங்க கவனிக்கும் போது, வார்த்தைகளை கவனிக்கும் போது நீங்க விளங்கிக் கொள்ளலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, பின்பு தேவன் 4ஆம் நாள், ஓகேங்களா, பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக ஒண்ணு வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே. எதுல? வானம் ஆகாய 2ஆம் நாள்ல தேவன் 7000 வருஷம் காலப்பகுதி எடுத்துக்கொண்டு சிருஷ்டித்தார் இல்லைங்களா, அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆகாய விரிவுல என்ன பண்றாருன்னா இந்த சுடர்கள் உண்டாக்குறதுங்கிறார். ஓகேங்களா? அப்போ இந்த ஆகாய விரிவு அப்படிங்கிற வானம் பேர் வச்சார். அந்த ஆகாய விரிவுக்குள்ள தேவன் ஒரு ப்ராசஸ் பண்றார். அதை நீங்க விளங்கிக்கணும். இது 4ஆம் நாளுக்கு அருமையான அறிமுகம். ஓகேங்களா? ரைட். அப்படியே தொடர்ந்து நீங்க வசனம் வாசிங்க. 15வது வசனம்.
ஆதியாகமம் 1:15 ம், அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு ம், வானம் என்கிற ஆகாய விரிவிலே ம். சுடர்களா இருக்க கடவது என்றார். Okay. அது அப்படியே ஆயிற்று. அது அப்படியே ஆயிற்று. இப்போ பாருங்க, இப்போ என்ன ஒரு சூழ்நிலை இங்க கொடுக்கப்பட்டிருக்குது, வசனமா என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவைகள் முதல்ல 14வது வசனத்துல அவைகள் எவைகள் சுடர்கள். ஓகேங்களா, இன்னும் பேர் வைக்கப்படல. சுடர்கள் அப்படிங்கிற அந்த சுடர்களுக்கு அதான் அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் என்ன பண்றாங்க, குறிக்கிறதுக்காக இருக்கணும் அப்படிங்கிறார். பாருங்க, நான் திரும்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும். அவைகள்னா இந்த சுடர்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காக இருக்கணும் அப்படிங்கிறார். அப்போ காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் குறிக்கணும். யார் குறிக்கணும்? யார் தான் குறிப்பா? நாம தான். பின்னாடி ஒரு மனுக்குளம் வருது. அந்த மனுக்குளம் காலங்களையும் நாட்களையும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சுடர்கள் பிரகாசிக்கணும். எங்க? இந்த வானம்ங்கிற ஆகாய விரிவுல. அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, காலங்களையும் நாட்களையும் குறிக்கணும்னா, காலங்களையும் நாட்களையும் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சூரியனை பார்க்கணும். கரெக்டுங்களா? அப்போ என்ன ஒரு சூழ்நிலை இங்க இருந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி சூரியனை பார்க்க முடியாத மாதிரியான ஒரு நிலைமை இந்த பூமியில இருந்துச்சு. முதல் 3 நாள் அளவும். ஒருவேளை இந்த காலப்பகுதியில் மனுஷன் இருந்திருந்தாங்கன்னா, பூமியிலிருந்து சூரியன் பார்க்கும்போது சூரியன் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நீங்க அந்த வெப்பத்தை லேசா உணரலாம். வெளிச்சம் மாறி மாறி வரும். அது வெப்பம் சொல்லும்போது இப்போ இருக்கிற வெப்பமெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம பார்க்குறோம், அந்த தண்ணீர் மண்டலங்கள் அநேகம் இருந்ததை நம்ம கவனிக்கிறோம். அதில் கடைசி தண்ணீர் மண்டலம் இறங்கினது 1ஆம் உலகம் அழியும் பொழுது. ஓகேங்களா? அப்போ அது வரைக்கும் வெப்பம் பூமிக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் வெளிச்சம் இருக்கும். ஓகேங்களா? வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் வருது. ஒரு 12 மணி நேரம் பூமியில் வெளிச்சம் இருக்கும். அப்புறம் 12 மணி நேரம் இருள் வந்துடும். அப்போ வெளிச்சமும் இருளும் மட்டும் மாறும். ஆனால் அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத ஒருவேளை இந்த காலகட்டத்தில் மனுஷர்கள் நம்ம அங்கே இருந்தோம்னா புரிஞ்சு கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, இதுதான் சூரியன், இதுதான் சந்திரன், இதுதான் நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலை இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரிஞ்சு கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ என்னன்னா, அந்த ஆகாய விரிவுல சூரியனை பார்க்க முடியாத அளவுக்கு அங்க ஒரு விஷயம் இருந்துச்சு. சரிங்களா? பாருங்க, இப்போ ஒரு 2 வசனம் நம்ம இதுக்கு வாசிக்கலாம். சங்கீதம் 74:16 வாசிங்க சகோதரி. 74 சங்கீதம் 16 பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். ஏன் ஒளியையும் தனியா சொல்றாங்க, சூரியனையும் தனியா சொல்றாங்க? அப்ப இந்த ரெண்டுமே எங்க என்னமோ ஒரு வசனம் இங்க சகோதரர் இந்த வசனத்தை மேற்கோள் காமிச்சு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல ஒளி, அப்புறம் சூரியன். அப்போ ஒளி முதல்ல வந்து பூமிக்கு வந்துருது. அப்புறம் சூரியன் பின்னாடி உண்டாக்கப்படல, காணப்படுது. அதுதான் வசனம் நமக்கு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, வானம் என்கின்ற ஆகாய விரிவுல இவங்க அடையாளங்களையும் காலங்களையும் நாட்களையும் பார்க்கணும், குறிக்கணும். ஓகேங்களா? அப்ப சூரியனை கட்டாயம் பார்க்கணும். சூரியனை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்க இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அப்ப என்ன இருந்திருக்கணும்? இந்த ஆபகுக் வசனம் கூட வாசிங்க. ஆபகுக் 3:12 வாசிங்க. ஆபகுக் 3:11 சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன, உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. இங்கேயும் ஆபகுக் சொல்றாங்க. இங்கேயும் என்ன அப்படின்னா, 2 விதமா வெளிச்சம் தனியா, வெளிச்சத்தையும் தேவன் அங்க குறிப்பிடுறார், முக்கியத்துவம் கொடுத்து அந்த வெளிச்சம் தரக்கூடிய சுடர்களையும் தனியா அங்க என்ன பண்றாருன்னா குறிப்பிடுறார். இந்த விஷயத்தை நம்ம நீங்க ரொம்ப நினைவில் வச்சுக்கோங்க. அன்பான சகோதரர்களே, அப்ப இங்கே சூரியனை பார்க்க முடியாத அளவுக்கு எப்படிப்பட்ட அங்க ஒரு சூழ்நிலை இருந்திருக்கணும் அந்த பூமியில அப்படின்னு சொன்னா, அநேக வாயுக்கள் அடங்கினது அந்த ஆகாய விரிவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ஆகாய விரிவு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மறைச்சிருக்கு சூரியனை. கீழே பூமியிலிருந்து சூரியனை பார்க்கறதுக்கு முடியாம நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ஆகாய விரிவுல ஒரு திரை போல மறைச்சிருக்குது. சூரியனை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, சந்திரனை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அது என்ன திரை அப்படின்னு கவனிச்சு பார்த்தா என்ன இருக்கு அந்த வாயுக்கள்ல? ஒருவேளை இப்ப நீங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நான் உங்களை பார்க்குறேன். சரிங்களா? இப்போ என்ன நீங்க ஏன் என்ன பார்க்குறீங்க?
நான் ஏன் உங்களை பார்க்குறேன்? எப்படி அந்த அந்த வியூ கிளியரா இருக்கு? ஒரு கிளியர் விஷன் இருக்கு இல்லையா? இந்த கிளியர் விஷனுக்குள்ள உங்களையும் என்னையும் பார்க்க முடியாத அளவுக்கு நடுவுல ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா மறைக்க முடியும். இப்போ பிரதர் கண்ணன் பிரதர் இருக்காங்க, நான் இருக்கேன். எங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு பழைய டஞ்சன் கவர்மெண்ட் பஸ் ஒன்று போகுது. ஆல்மோஸ்ட் ஸ்கிராப் கண்டிஷன். வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே அப்படியே புகைய அப்படியே கக்கிட்டு போகுது. புகை விடல, புகை அப்படியே கக்குது. இவ்வளவு தூரம் கிராஸ் ஆன உடனே பிரதர் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இப்ப பார்க்க முடியல. என்ன மறைச்சிச்சங்க? என்ன மறைச்சிச்சு? சரி, இப்ப புகை எங்களுக்கு அந்த புகை கிளஞ்சு போறதுக்கு, அந்த புகையை மறையறதுக்கு திரும்ப நான் பிரதரை பார்க்கறதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஆகுது. அப்ப அங்க என்ன அங்க சம்பவிச்சது என்ன? அப்போ வாயுக்கள்ல அநேக வாயுக்கள் இருக்குது. அதுல கார்பன் ஃபேமிலின்னு சொன்னோம் இல்லைங்களா? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இதெல்லாமே கரியமில வாயுக்கள் அப்படி தமிழ்ல சொல்லுவாங்க. கரியமில வாயுக்கள் அப்படின்னா அது கரிய கக்கும், கருப்பா இருக்கும். அந்த வாயுக்களுக்கு நிறம் உண்டு. அந்த நிறம் கருப்பு நிறம். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா உள்ள மறைச்சுக்குது. இப்படி அநேக வாயுக்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கணும். இப்ப தேவன் என்ன பண்ணாருன்னா இத கிளியர் விஷன் ஆக்குறார். எதை கொண்டு ஆக்குறாருன்னா 3ஆம் நாள்ல படைக்கப்பட்ட தாவரங்கள் இருக்கு இல்லைங்களா? அநேக தாவரங்கள், அநேக செடி கொடிகள் உண்டாக்கப்பட்டுச்சு. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இப்ப பம்ப் பண்ணி உறிஞ்சுது. இப்ப செடிகளுக்கெல்லாம் என்னதான் தீனி? கார்பன். ஆமா, கார்பனுடைய எல்லா வாயுக்களையும் அது ரொம்ப சாப்பாடு இருக்கு. இப்போ அந்த செடி கொடிகளுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? தீனி நிறைய இருக்கு, சாப்பாடு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே உள்வாங்குதுங்க. அப்படியே நிறைய உள்வாங்கி செடிகள் நல்லா நிறைய வளரும். மரம், செடி, கொடிகள் அடர்ந்த காடுகளாகும். அப்படியே இழுத்து இழுத்து என்ன பண்ணுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு இழுத்து ஆக்சிஜன் வெளியிடுது, கார்பன் டை ஆக்சைடு இழுத்து ஆக்சிஜன் வெளியிடுது. இப்படி ஒரு பம்பிங் சிஸ்டம் தேவன் ரொம்ப ஞானமா செடிகளுக்கு, தாவரங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த விஷயங்களை அது செய்யும் பொழுது என்ன ஆகுது? ஆக்சிஜனுக்கு நிறம் உண்டுங்களா? ஆக்சிஜனுக்கு கலர் எதாவது இருக்கா? இல்ல. ஏன்? அதுதான் அப்படித்தான் இருக்கும், அதோட தன்மை அப்படித்தான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்டா இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்போ இங்க நான் சகோதரர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன், சகோதரர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறாருன்னா இங்க என்ன, இங்க ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் இங்க என்ன இருக்கு? நிறைஞ்சிருக்கு. அந்த ஆக்சிஜன்ல அந்த காத்து சுத்தமான காத்தா இருக்கு. சுத்தமான காத்துங்கிறது ஆக்சிஜன் சொல்றோம். சுத்தமான காத்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு உயிரினங்கள் சுவாசிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிற காத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சிஜன் சொல்லுவோம். அப்போ இந்த தாவரங்கள் செஞ்ச ஒரு மகத்தான வேலை என்ன தெரியுங்களா? இந்த அட்மாஸ்பியரை கிளியர் செய்யுது. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பிக்சர்ல பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு என்ன ஏதாவது தெரியுதுங்களா? தெரியாது, கட்டாயமே தெரியாது. இந்த பிக்சர் என்னன்னா ஒரு புகை, நான் அப்படியே சொன்ன மாதிரி ஒரு பழைய ஒரு வண்டி வெளியிட்ட ஒரு புகையினுடைய போட்டோ. இப்போ சொல்லுங்க, இந்த பிக்சருக்குள்ள ஒரு பொருள் இருக்கு, ஏதாவது தெரியுதா? தெரியாது. இப்போ அதை அப்படியே நீங்க கிளியர் பண்ணா என்ன ஆகுன்னா நீங்க அழகா பார்க்கலாம் சூரியன். ஒருவேளை நீங்க பூமியில இருந்து இந்த மாதிரி இருக்கும். 7000 வருஷம் இந்த அட்மாஸ்பியர் கிளியர் ஆகிற ஒரு ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்குது. அப்படி நடக்கும்போது இது அப்படியே என்ன ஆகுதுன்னா கார்பன் வாயுக்களை உறிஞ்சி அதை செடிக்குள்ள உள்ள விட்டு என்ன ஆயிருதுங்க? ஆமா, பூமி வளமாகுது. அதே சமயத்துல அட்மாஸ்பியர் கிளியர் ஆகுது. இப்போ நீங்க பார்க்கலாம் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திர கூட்டங்களையும் நீங்க பார்க்கலாம். அப்போ சூரியன் வந்தா பகல், நட்சத்திரன் சந்திரன் வந்தா இரவு அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளலாம். இதுல சந்திரன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு 15 நாள் வளரும், 15 நாள் தேயும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம் இது ஒரு சுழற்சி. இதுல ஒரு மாசம், புரியுங்களா? அப்ப 365 நாள் இருக்குது அது சுத்தி வர்றதுக்கு. அது ஒரு வருஷம். இப்ப காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்கு ஏதுவா இந்த நாள் இருந்துச்சு. சுடர்கள் பிரகாசிக்குது. அப்ப நம்ம கால்குலேஷன் பண்றோம் ரொம்ப அருமையா. தேவன் இன்னைக்கு பின்னாடி ஒரு கணக்கீடுகளை பண்ணுவாங்க, நாட்களையும் வருஷங்களையும் தெரிஞ்சு கொள்வாங்க. அதுக்கு தேவன் முன்னாடியே அவர் அநேக விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்த பூமியில உயிரினங்கள் வாழணும்னா என்ன வேணும்?
ஆக்சிஜன் வேணும். இன்னும் அடுத்த நாள்ல உயிரினங்கள் இந்த பூமியில வரப்போகுது. 5வது நாள் அடுத்து வரக்கூடிய யுக நாட்கள்ல உயிரினங்கள் இந்த பூமியில தோன்ற இருக்குது. அந்த உயிரினங்கள் வரணும்னா ஆக்சிஜன் முன்னாடியே வேணும். அப்ப அந்த ஆக்சிஜனை இந்த நாள் 4வது நாள் தயார் செய்து, சரிங்களா? அப்போ மல்டி பர்பஸா எல்லாமே இருக்கு, ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைந்து இருக்குது. அது தேவனுடைய ஞானம். அப்ப நீங்க நாட்களையும் வருஷங்களையும் நீங்க என்ன பண்ணலாம், ரொம்ப ஞானமா நீங்க கத்துக்கொள்ளலாம். காரணம், நீங்க சூரியனை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு பூமியில இருந்து நீங்க சூரியனை பாக்குறீங்க அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப கிளியரா இருக்கு, கரெக்டுங்களா? இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப கிளியரா இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க என்ன இல்ல, அந்த நம்ம பாக்குறோம். இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப கிளியரா இருக்கிற காரியத்தை நம்ம பாக்குறோம். அதனாலதான் சூரியன் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, சரிங்களா? தொடர்ந்து அப்படி வசனம் பகுதி நம்ம வாசலாம். 16 இருந்து வாசிங்க 19 வரைக்கும். ஆதியாகமம் 1:16 முதல். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பாருங்க, இப்ப இன்னொரு விஷயத்தையும் கூட இங்க தேவன் பதிவு செய்யறாங்க. இந்த சூரியனும் சந்திரனுக்கும் ஒரு 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 அருமையான ஒரு வேலையும் தேவன் இங்க கொடுத்தார். என்ன வேலை? பூமி ஆளணும். அந்த பூமி ஆள்றதுக்கு பாருங்க, பெரிய சுடர் சூரியன், அப்புறம் சிறிய சுடர் சந்திரன், அப்புறம் இந்த மகத்தான சுடர்கள் தாண்டி நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அப்போ என்ன ஆள்றதுன்னா என்ன? பூமியை சூரியன் ஆளுதுங்களா? சந்திரன் ஆளுதுங்களா? அப்போ ஆளுவது, ஒரு ஆட்சி செய்யறது அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது தேவன் எங்க இந்த காரியங்களுக்கு கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். தேவையானவற்றை கொடுக்கறது. இப்போ நான் இப்போ இங்க எல்லாத்தையும் நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செஞ்சு தர்றது, இதுதான் ஆளுது. ஓகேங்களா? இப்போ இந்த புரிதலோட இதை நீங்க பாருங்க. சூரியன் பூமியை ஆளுது அப்படின்னா அப்போ பூமிக்கு தேவையான அத்தனையும் எங்க இருந்தா கிடைக்கணும்? சூரியன் இருந்தா கிடைக்கணும். இன்னைக்கும் கூட நீங்க படிக்கலாம். இன்னைக்கு சொல்றாங்க, எல்லா சயின்டிஸ்டும் சொல்ற ஒரு விஷயம் என்னதுங்களா, சூரியனுக்கு தேவையான அத்தனை சக்திகளும் அவ்வளவு வளங்களும் எங்கிருந்து கிடைக்குதுன்னா, சாரி, பூமிக்கு தேவையானது எல்லாம் எங்கிருந்து கிடைக்குது? சூரியனிலிருந்து கிடைக்கும். சூரிய வெளிச்சத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுது பூமி, கரெக்டுங்களா? அது தொடர்ந்து 24 மணி நேரமா அதுக்கு வெளிச்சமா இருந்தா அப்ப இன்னும் பூமி நல்லா இருக்குமே அப்படின்னா பூமியெல்லாம் நல்லா இருக்காது. அப்போ 12 மணி நேரம் வெளிச்சம் வேணும், சூரிய வெளிச்சம் வேணும். அப்புறம் என்ன ஆகும்? அப்போ அது இரவுக்குள்ள சொல்லணும். அப்ப சந்திரன்லேருந்து ஒரு சில அவ்வளோ அத்தனை எனர்ஜிகளும் எங்கிருந்து கிடைக்குது? சூரியன் கிடைக்கும். இப்போ சூரியன் ஆளுதுன்னு புரிஞ்சு கொள்ளாங்களா? இதுதான் விஷயம். அடுத்தது, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. சாயங்காலமும் விடிய காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. 4வது நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட பூமியை, ஒழுங்கற்ற பூமியை தேவன் ஒழுங்குகளை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு வருஷங்கள் ஆயிருக்கு? 28,000 வருஷங்கள் ஆச்சு. ஒரு நாளைக்கு 7,000 வருஷங்கிற ஒரு கணக்கெடு எடுக்கும்போது 28,000 வருஷங்கள் அங்க வருதுங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அடுத்தது 5வது நாள். 5வது நாள்ல தேவன் என்ன பண்றார்? உயிரினங்கள் வருது. சரி, என்னென்ன படைக்கிறார்? 5ஆம் நாள்ல படைச்சது என்ன? ஓகே, நீர்வாழ் உயிரினங்கள், அப்புறம் பறவைகள். ஓகேங்களா? நிலத்தில் வாழ்றதெல்லாம் இப்போ உண்டாக்கப்படல. வசனம் வாசிக்கலாம். 20 இருந்து 21 வரைக்கும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:20-21 பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுள். எங்க பாருங்க, வானத்துல பறக்கிற பறவைகள், சமுத்திரத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள். ஓகேங்களா? பாருங்க, அடுத்து 21 வசனம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். தேவன் அது நல்லதென்று கண்டார். இப்போ எல்லா விஷயத்துக்கும் தேவன் நல்லதுன்னா அது யாருக்கு நல்லது? பூமி வளமாகிறதுக்கு அது நல்லது. ஓகேங்களா? பூமியில வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அது நல்லது. அவர் நல்லதுன்னு சொன்னாலே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். சரிங்களா? பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்ப என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஜலம் திரளாய் ஜனிப்பிக்குது. ஜலம் திரளாய் ஜனிப்பிக்குது. எந்த ஜலம்?
பூமியின் மேல இப்போ ஜலம் இருக்கு. எங்க இருக்கு? ஓரிடத்தில் சேர்ச்சு இல்லைங்களா? 3ஆம் நாள்ல ஓரிடத்தில் சேர்ந்த ஜலம், அதுக்கு பேர் என்ன வச்சார்? சமுத்திரம். இப்போ என்ன ஆகுதுன்னா அங்க இருந்து உண்டாகுது. சரி, இப்போ உயிரினங்கள் எல்லாமே தண்ணீர்ல வந்துச்சா? கேள்வி நமக்கு வரலாம். பாருங்க, இதுல ஒரே என்ன சொல்றேன்னா, நீர்வாழ் உயிரினங்கள் அப்புறம் பறக்கிற பறவைகள், இந்த 2 தான் இந்த நாள்ல வந்ததா வேத வசனம் சொல்லுது. மாறா வேற ஒரு விஷயங்கள் உயிரினங்கள்லாம் உண்டாகல, அது பின்னாடி அடுத்த நாள் தான் உண்டாகுது. இப்போ இங்க இந்த 2 விஷயம் தான் உண்டாயிருக்கு. ஓகேங்களா? அன்பான சகோதரர்களே, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த உயிரினங்கள் பறவையும் மீன்களும், மீன் சொன்னா நீர்வாழ் உயிரினங்கள் அத்தனையும் தண்ணீர்ல இருந்து உண்டாயிருக்குது. இப்போ உயிரினங்கள் தண்ணீர்ல உண்டாச்சா, மண்ணில இருந்து உண்டாச்சா? மண்ணில இருந்து. ஆனா இங்க ஜலம் திரளாய் ஜனிப்பிக்கிறதுன்னு சொன்னா, ஜலம்னா அங்க தண்ணீர் தானே. வசனம் சொல்லுது ஜலம் ஜனிப்பிக்குது அப்படின்னு. அப்ப என்ன இருக்கலாம்? ஆலோசனை என்ன சொல்றாங்க அப்படின்னா, தண்ணீர் அது பூமியோட மேற்பரப்புக்கு மேல தேங்கி இருக்குது. அப்போ தண்ணீருக்கு அடியில் என்ன இருக்கு? ஒரு நிலப்பரப்பு இருக்கும். அந்த நிலப்பரப்புல என்னது இருக்கு? அந்த பூமியினுடைய துகள்கள் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் மண். அதுல இருந்து தான் என்ன இருக்கணும்? உண்டாயிருக்கணும். அதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை அந்த ஜலம் கொண்டு வந்திருக்கணும். அப்போ எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா, நிலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 3ஆம் நாள் உண்டாக்கப்பட்ட வெட்டாந்தரையிலிருந்து உயிரினங்கள் உண்டாகிறது இந்த நாள்ல இல்ல. மாறா இந்த நாள் 5ஆம் நாள்ல உண்டாகிற உயிரினங்கள் எல்லாமே தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மண் சகதிகள் எல்லாமே இருக்கும். அங்கிருந்து முதல் உயிரினம் உண்டாயிருக்கலாம். அந்த உயிரினங்கள் முதல்ல அப்படியே கொஞ்சமா அப்படி சின்ன ஒரு புழு மாதிரி இருக்கலாம். ஒரு சில வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிரியேஷன் சப்ஜெக்ட்ல போட்டு காமிச்சிருப்போம். பட் இங்க வீடியோஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணியாச்சு. காரணம் என்னன்னா, நம்ம இந்த புது சிருஷ்டியோடைய பாடத்திற்கு ஏற்றது என்ன, இது ஒரு அறிமுக மாத்திரம் தான். இந்த அறிமுகம் எதுக்குன்னா, பழைய தேவன் கண்டுபிடிச்ச இத்தனை சிருஷ்டிப்புகளையும் தெரிஞ்சாதான் இனி வரக்கூடிய பிரதானமான சிருஷ்டிப்புக்கு இது ஆதாரமா இருக்குது. இதை புரிஞ்சு கொள்ளும் போது தான் அது புரியும். அப்படிங்கிறதுக்காக தான் இது அறிமுகம் தான். சரிங்களா? பாருங்க, இப்போ என்ன அடுத்த ஒரு விஷயம் உண்டாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தண்ணீருக்கு அடியில் நிலம், மண், அங்கிருந்து சின்ன உயிரினம், அந்த உயிரினம் அப்படியே அப்படி சின்ன அப்படி நீந்தி இருக்கும். அப்புறம் சிறகு முளைச்சிருக்கும். அப்படியே தண்ணீர் நீந்தி ஒரு சில உயிரினங்கள் அப்படியே மேலே பறக்க ஆரம்பிச்சிருக்கும், பறவைகளாக இருக்கும். இது பரிணாம வளர்ச்சியா? தெரியாது. ஆனா இங்க தேவன் ரொம்ப தெளிவா கொடுத்துட்டாங்க. மீன் உயிரினங்கள்ல அநேகம் வந்திருக்கும், ஒரு உயிரினங்கள் இல்லை, ஜாதி ஜாதியாய் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ நிறைய குரூப்பா இந்த காலகட்டங்களில் உருவாயிருக்கலாம். மீன் ஒரு வகை இருந்திருக்கலாம், திமிங்கலம் ஒரு வகை வந்திருக்கலாம், ஆமைகள் வந்திருக்கலாம். ஓகேங்களா? முதலைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்திருக்கலாம். சரிங்களா? அப்போ அது பல காலங்களை எடுத்து அது என்ன பண்ணிக்கலாம்? வளர்ந்து கொண்டிருக்கலாம். அதே மாதிரி பறவைகள் அதனுடைய ஜாதியா உண்டா இருக்கலாம். சகோதரர் கொடுக்கும்போது விளக்கம் கொடுக்குறாங்க. இது பறந்து அப்படின்னா அப்படி தண்ணீர் விட்டு வெளியேறி என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, மரம் செடி கொடிகள் இருக்கு, அதுல தஞ்சம் அடைஞ்சிருக்கலாம், அதன் மூலமா மேல பறந்திருக்கலாம். இப்ப இந்த 2க்கும் ஒற்றுமை இருக்குது. மீனுக்கும் சிறகு இருக்குது, பறவைக்கும் சிறகு இருக்கு. இந்த ரெக்கை சிறகுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தை ஒற்றுமையை வச்சு பார்க்கும்போது இந்த ஒற்றுமை தான் அடையாளப்படுத்துது 2ம் ஒரே நாள் உண்டாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளமா. உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளுதுங்களா? மீனுக்கும் சிறகு இருக்கு, ஓகேங்களா, பறவைக்கும் சிறகு இருக்கு. இன்னைக்கும் பறக்கிற மீன்கள் அநேகம் இருக்குது. அதான் வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். அநேக சாரும் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அன்பான சகோதரர்களே, இந்த 2 உயிரினங்களும் இந்த 5ஆம் நாளில் படைக்கப்பட்டாச்சு. திரளாய் இந்த கடல்லே ஒரு பெரிய உலகம் இருக்கு, அதுக்குள்ள அவ்வளவு உயிரினங்கள் இருக்குது. தேவன் அத்தனைக்கும் பிழை போட்டுக்கிறார். அத்தனையும் உண்டாக்குனது யாருதானா தேவன். ஒரு நீங்க ஜெல்லி ஃபிஷ்ல இருந்து மிகப்பெரிய ஒரு திமிங்கலம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கொண்டா எத்தனையும் தேவன் தான் உண்டாக்கி இருக்கிறாங்க. அது ரொம்ப வெகு நேர்த்தியா உண்டாக்கி இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பறவைகள் இன்னைக்கு எவ்வளவு அழகா இந்த வானத்துல பறக்குது. சின்ன ஒரு ஒரு சிட்டுக்குருவியிலிருந்து பறவைகளுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய கழுகு வரைக்கும் தேவன் இன்னைக்கு ரொம்ப அருமையா அது ஞானமா உண்டாக்கி இருக்கிறார். இந்த நாள்ல புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது தொடர்ந்து வாட்சி முடிச்சிருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, அவைகளை
எவ்வளவுனா இந்த படைச்ச உயிரினங்களை ஆசீர்வதிச்சு நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும். சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள். அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் முடிச்சுக்கங்க. நீங்க என்ன பண்ணுங்க, பழுகி பெருகி நிரப்புங்க. அப்படியே அந்த ஜலத்தை நிரப்பணும். நீங்க இப்படி தண்ணி அந்த காலகட்டத்தில் நீங்க தண்ணி அள்ளி இருந்தீங்கன்னா ஒரு 4-5 மீன் இப்படி வரும், அவ்வளோ இருக்கும். அப்போ ஒரு மீன் ஒரு முட்டைகள் இடுதுன்னா ஒரு முறை விட்டுச்சுன்னா ஒரு லட்சக்கணக்கான முட்டைகள் வந்திருக்கும். அது உடனே ஃபாஸ்ட் குரோத்தாக இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லாம். காரணம் தேவன் பள்ளிக்கு பெருக சொல்றாரு. அது எப்படின்னா மல்டி குரோத். ஓகேங்களா? ஒரு மீன் உண்டாக்கும் கோடிக்கணக்கான மீன்களை, அந்த ஒரு மீன் உண்டாக்கும் அதை கோடிக்கணக்கான மீன்களை. அப்போ மல்டி குரோத். ஓகேங்களா? அடுத்தது பறவைகள் பூமியில் பெருக கடவதென்றும் சொன்னார். அதே போலதான் பறவைகளும் என்ன ஆகுதுங்க, பெருக கடவுது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. 5ஆம் நாள் ஆயிற்று. 5ஆம் நாள்ல தேவன் ரொம்ப ஞானமா உண்டாக்கிட்டாங்க இந்த 2 உயிரினங்களை. நீர்வாழ் உயிரினங்கள் அத்தனையும் உண்டாக்கப்பட்டது இந்த நாளில் தான். பறக்கிற பறவைகள் உண்டாக்கப்பட்டது இந்த நாட்கள் தான். சரிங்களா? ரைட். அடுத்தது நம்ம பார்க்குறோம் 6வது நாள், ரொம்ப மிக முக்கியமான நாள். ஓகேங்களா? சரி, வாசிக்கலாம். வசன பகுதிக்கு நேரடியாக நம்ம போயிடலாம். வாசிங்க 24-25. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவதென்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்போ ஜலமானது ஜனிப்பிக்க கடவுதுன்னு போன நாள்ல சொன்னார். இப்போ இன்னைக்கு சொல்றாங்க தேவன் எப்படி அப்படின்னா, பூமி அது ஜாதி ஜாதியா என்னாகுன்னா நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் உண்டாக்கும். டிஃப்ரெண்டா பல விதமான ஜாதியா உண்டாக்கும். அதுல வெரைட்டிஸ் தேவன் கொடுத்துட்டாங்க. காட்டு மிருகங்கள், வைல்ட் அனிமல்ஸ், அப்புறம் ஆமா நாட்டு மிருகங்கள். இப்ப காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசங்க? நாம சாப்பிட்டா அது நாட்டு மிருகம், நம்மளை சாப்பிட்டா அது காட்டு மிருகம். சரியா? ஓகே. அதாவது மனுஷங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கிற விலங்குகள் அநேகம் இருக்கு. இந்த பிக்சர்ல போட்டிருக்காங்க. அது ஒரு சில பறவைகளும் கூட இருக்குது. மிருகங்களான்னு கேட்டுறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க அன்பான சகோதரர்களே. இப்போ நாட்டு மிருகங்கள் அப்படின்னா மனிதர்கள் இந்த பூமியில வருவாங்க. அந்த மனிதர்களோட அது பழகி அவங்களோட இணைஞ்சு இசைவா உயிரோட அந்த உயிரும் இந்த உயிரும் சேர்ந்து இசைவா இருக்கும். மனிதர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், பேருதவியா இருக்கும் அப்படின்னு சில மிருகங்களை உண்டாக்கும் போதே பண்ணார். அதுல ரொம்ப நீங்க புரிஞ்சு கொள்ளணும், சாதுவா இருக்கும். பின்னாடி வரக்கூடிய மனுஷங்க பாவம் செய்வாங்க, பாவத்துக்கு போவாங்க, மரணமெல்லாம் வரும். அப்போ சில மிருகங்கள் என்னன்னா இவங்களுக்கு கீழ்பட்டு கடைசி வரைக்கும் இருக்கும். மனிதர்கள் பாவம் செய்தாலும் கீழ்பட்டு இருக்கிற சில மிருகங்கள் இருக்குது. ஆடு மாடு போன்ற உயிரினங்கள், கழுதை குதிரை, இதெல்லாமே மனுஷங்களுக்கு எப்பொழுதுமே கீழ்பட்டு இருக்கும். அது ஆழமான அன்பை அதுக்குள்ள தேவன் வச்சுட்டார் படைக்கும் பொழுது. டொமஸ்டிக் அனிமல். இப்போ காட்டு மிருகங்களுக்கு தேவன் அன்பு வைக்கலையானா இல்ல. சரி, இப்ப மனுஷங்களுக்கு பயன்படாத விலங்கு காட்டு மிருகங்கள், தேவன் எதுக்கு இது வச்சார்? இது தேவையா? மனுஷங்களுக்கு தேவையான உயிரினங்கள் சொல்லி பார்க்கும்போது, விலங்குகள் பார்க்கும்போது அது ஒரு 14 வகை இருக்கு. நான் பின்னாடி தேவைப்படும் போது நம்ம தனியாக நம்ம யூத் கிளாஸ் மாதிரியான இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். அது பாருங்க, முதல்ல நெருக்கமாக இருக்கிறது மாடு, கடைசியில் இருக்கிறது யானை. அதான் இந்த 14 உயிரினங்களும் மனுஷங்களுக்கு ரொம்ப அவங்களோட அவங்க வாழ்க்கையோட ஒன்றி பிணைஞ்சிருக்கிறது. அதை விட்டுருங்க. இப்போ காட்டு மிருகங்கள் நிறைய இருக்குது. தேவன் மனுஷங்களுக்கு பிரயோஜனமற்ற விலங்குகளை ஏன் படைக்கணும்? இது மனுஷங்களுக்கு பிரயோஜனம் இல்ல, ஆனா மனுஷங்க உயிர் வாழ்றதுக்கு இது உயிர் வாழணும். இப்போ காடு செழிப்பா இருக்கணும்னா இந்த மிருகங்கள் வேணும். ஒன்னோட ஒன்றி இணைஞ்சிருக்குது, பின்னி பிணைஞ்சிருக்கு. இது ஒரு உயிரியல் சுழற்சி மாதிரி. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. யானை எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால யானைன்னு அதிகமாக சொல்லுவேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த யானை பார்த்தீங்கன்னா ஒரு முறை அது சாணம் விடுது இல்லைங்களா? அதில் ஒரு ஏறக்குறைய 500 to 600 வரைக்கும் இருக்கக்கூடிய விதைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை குறித்து ஆராய்ச்சி செய்யறவங்க. சாணியில் என்னப்பா ஆராய்ச்சி அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கு.
ஒரு முறை அது சாணம் இடும்போது அவ்வளவு விதைகள், ஏன்னா அது அவ்வளவு உணவு எடுத்துக்குது, அதுக்குள்ள அவ்வளவு விதைகள் இருக்குது, அது விதைகளா வெளிவருது. அப்போ ஒரு முறை அப்படின்னா ஒரு முறை நீங்க 500 விதைகள் 500 மரம்னு வச்சுக்கோங்க. அப்போ யானையுடைய வாழ்நாட்கள்ல ஏறக்குறைய 45 லட்சம் மரங்கள் அது நட்டுட்டு சாகுது. காடு எப்படி உருவாகுது பாருங்க. இது ஒரு உயிரினம். யானை இருக்கக்கூடிய காடு ரொம்ப செழிப்பா இருக்குங்கிறது யானை மாத்திரமல்ல, இது மாதிரி ஒவ்வொரு விலங்குகளும் நீங்க எடுத்து பார்க்கும்போது இருக்கு. ஒரு பட்டாம்பூச்சி, ஒரு சின்ன மண்புழு, அது விவசாயிகளுடைய நண்பன், உழவனுடைய நண்பங்கிறாங்க. ஏன்? அது அவ்வளவு விஷயங்கள் செய்யுது. ஒரு சின்ன புழு, அற்பமா சொல்றதுக்கு நம்ம புழு சொல்லுவோம். அந்த புழு என்ன பண்ணுதுன்னா, நீங்க உழுது உரம் போட்டு இருக்கிற விஷயத்தை விட அது அழகா செய்யுது. என்ன பண்ணுது? தேவனுடைய படைப்பு, தேவன் அதுக்குள்ள வச்சிருக்கிற ஞானம் நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதனாலதான் நீங்க சொல்லி புரிஞ்சு கொள்ளணும். இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு மூத்தவங்க, நம்ம அண்ணன். என்ன பிரதர் எப்படி சொல்றீங்க? நம்ம வீட்டுல நமக்கு உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க நீங்க யாருன்னு சொல்லுங்க? என்னன்னு சொல்லுங்க பிரதர் நீங்க? இப்போ இந்த வீட்டுல தேவன் நமக்கு முன்னாடி ஒருத்தர் படைச்சிருக்கிறார். மரம், செடி, கொடிகள். நீங்க ஒருவேளை இந்த மரம், செடி, கொடிகள் எல்லாம் பார்க்கும்போது நீங்க எப்படி பார்க்கலாம்? இது கொஞ்சம், நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேனே, ஒரு வட்டத்தட்டு வெளியே வந்து பார்க்கணும். நீங்க அந்த பழைய மைண்ட் செட்டோட பார்க்கும்போது எதுவுமே இந்த அப்போ எல்லா உயிரினும் நீங்க அற்பமா நினைக்கிற புழு உங்களுக்கு முன்னாடி பிறந்துருச்சா இல்லையா இந்த பூமியில? ஒரு நாளா, 2 நாளா, 1 வருஷமா, 2 வருஷமா? 7000 வருஷம் எடுத்துக்கொண்டிருக்குது. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை நம்ம எவ்வளவு அற்பமா நினைப்போம். அதனால தேவன் சொல்றாரு, அப்பா நீ காக்காயை பாரு, குருவி பாரு, கழுக பாரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அப்போ மனுஷங்க கத்துக்கணும் அவங்க கிட்ட இருந்து. அண்ணனை பார்த்து வளர்றா, அக்காவை பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பா அம்மா? அந்த மாதிரிதான் இந்த வசனம் நீங்க பார்க்கும்போது புரிஞ்சு கொள்வோம். கரெக்டுங்களா? அப்போ இது எல்லாமே நமக்கு முன்னாடி தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட உயிரினங்கள். நீங்க வாசித்து முடிச்சுங்க இந்த 25 வாசிச்சிருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியின் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லதென்று கண்டார். இப்பதான் வருதுங்க. ஊரும் பிராணிகள் எல்லாமே, பாம்புல இருந்து புழு வரைக்கும் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? நல்லாமே எல்லாம் நிறைய உண்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த உயிரினங்கள்ல நீங்க பறவைகள் முதல் கொண்டு இருக்க, ஏற்கனவே கூட நம்ம பார்த்தோம். பறவைகளையும் பாத்தீங்கன்னா மனுஷங்களுடைய உணவுக்காக எடுத்துக்கொள்ற பறவைகளும் இருக்கு. தேவன் இதெல்லாம் சாப்பிடலாம் சிலர் சொல்லியிருக்காரு, சிலர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அப்போ சாப்பிட்றதுக்கு அசுத்தமானதும் இருக்கு, சுத்தமானதும் இருக்கு. சுத்தமானதை நம்ம பயன்படுத்துறோம் பாருங்க. மாடுகள்லாம் நம்ம இருக்குன்னு நமக்கு தேவையா, மனுஷங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது, ஆடுகளும் இருக்கு. அதே சமயத்துல பிரயோஜனமற்ற உயிரினங்களும் இருக்கு. அது இந்த பூமியை வளமாக்குது. அந்த உயிரினங்களை நீங்க அழிச்சா இந்த பூமி பழைய அந்த ஒழுங்கற்ற நிலைமைக்கு போயிடும். அதான் கான்செப்ட். சரிங்களா? ஒரு சின்ன உயிரினத்துக்கு கூட இந்த மாதிரி இருக்கு. பறவைகள் கூட அப்படித்தான் பார்க்கணும். நாம இதுக்கு ஏற்கனவே கூட சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ வாத்து இருக்குது. வாத்துடைய விலை என்ன இருக்குங்க? ஒரு வாத்து ஒரு 200 ரூபா வருமா தெரியல. சரி, ஒரு 200 ரூபா வச்சுக்கோங்க வாத்து. அந்த வாத்து ஒரு கழிவுகள் எல்லாம் சாப்பிட்டு அதனோட உணவே பார்த்தீங்கன்னா மீன் கழிவுகள், இறைச்சி கழிவுகள் இந்த மாதிரி தான் இருக்கும். புழு, பூச்சிகள், விஷப்பூச்சிகள், உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இதெல்லாம் அதுவே சாப்பிட்டு உங்கள் வீட்டையும் சுத்தமாக்குது, உங்களே பாதுகாப்பாக வச்சுக்குது. அது உணவை எடுத்துக்கிட்டு ஒரு முட்டை கொடுக்குது. 200 ரூபா நான் உங்கள் எல்லாத்துக்கும் 200 ரூபா தர்றேன். ஒரு நீங்கள் மிஷின் கண்டுபிடிங்க, வேஸ்ட்டை எடுத்துட்டு ஒரு முட்டை கொடுக்காம ஒரு மிஷின் கண்டுபிடிங்க. முடியுமா? ஞானம், மிகப்பெரிய ஞானவான்கள், கல்விமான்கள். முடியுமா? தேவனுடைய சிஸ்டிப்புக்கு நம்ம விலை நிர்ணயிக்கிற ஞானம் வேணா நமக்கு இருக்குது. சாத்தான் கொடுத்த ஞானம் விலை மதிப்பற்றதுக்கு, அதுக்கு நம்ம விலை கொடுக்குறோம். ஓகேங்களா? அதை 200 ரூபா வாத்து செய்யும். அப்போ ஒரு மிஷின், அதுக்குள்ள தேவன் எவ்வளவு ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பை வச்சிருக்கிறாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது இவ்வளவு இருக்கு, உயிரினங்களுக்குள்ள இருக்கு. சாதாரணமான விஷயங்களை தேவன் இங்க செய்யல. அவருடைய ஞானத்தையும் வல்லமையும் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. 26வது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும். இப்பதான் என்னன்னா முக்கியமான ஒரு காட்சி தோன்றுது. வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவே அடுத்த ஒரு சிஸ்டம். கிட்டத்தட்ட அந்த 6ஆம் நாளுடைய இறுதி பாகம் வந்துருச்சு. அந்த 6ஆம் நாளுடைய இறுதி பாகத்துல தேவன் சிருஷ்டிக்கிறாங்க. நமது சாயலாகவும்
நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஓகே, இப்போ மனுஷனை உண்டாக்குற காரியத்தை வசனமா கொடுக்கப்பட்டாச்சு. எப்படின்னா நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட சிருஷ்டிக்கு ஏதாவது பேர் இருந்துச்சா? நமது சாயலா? ஓகே, இப்போ இங்க நமது அப்படின்னு வருது வார்த்தை. இங்க தேவன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், ஆதியில தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். அந்த தேவன்களை என்ன இருக்கு? அது ஏலோகிம். ஏலோகிம்னா அது சிங்குலர்ல ப்ளூரல். அந்த ஹீப்ரு பேர். அப்போ 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கு மேல யாரு? தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. இவங்க 2 பேரும் செஞ்சு சேர்ந்து படைச்ச ஒரு உன்னதமான படைப்புகள் தான். இப்போ எந்த நாட்கள்ல நடந்த உயிரினத்தையும் நீங்க எடுத்துக்கங்க, எல்லா சிருஷ்டிப்பும் எடுத்துக்கங்க. நமது சாயலாக அப்படின்னு எங்காவது பேசப்பட்டுச்சா அப்படின்னா இல்லை. இந்த ஒரு சிருஷ்டிப்புக்கு, பிரதான சிருஷ்டிப்புக்கு மாத்திரம் இருக்கு. காரணம் என்னன்னா பார்க்குறோம், இவங்க இப்போ இதுக்கு முன்னாடி படைச்ச அத்தனையும் ஆண்டு கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும். அப்போ ஒரு ஆள்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான் இந்த மனிதர்கள். இப்போ மனிதர்களை படைக்கும் போது தமது சாயல் தமது ரூபம் அப்படின்ட்டாங்க. வாசிங்க. இப்போ அதே மாதிரியே அங்க சிருஷ்டிக்கிற விஷயம் நடக்குது. வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார், தேவ சாயலாக சிருஷ்டித்தார். அப்ப தேவனுடைய சாயல் அப்படின்னா அந்த 4 விதமான குணலட்சணம் நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? அந்த 4மே வச்சு படைக்கிறதா அந்த விஷயம். அன்பு, ஞானம், நீதி, வல்லமை. இந்த 4ம் இருக்குது மனுஷனுக்குள்ள. ஆதாம் அப்படிங்கிற ஒரு முதல் மனுஷனுக்குள்ள இருக்கு. இப்போ எப்படி படைக்கிறாரு? ஆணும் பெண்ணுமாக முதல்ல யாரை படைச்சார்? ஆதாம் படைச்சார். அப்போ பின்னாடி படைக்கிறாங்க ஏவாள. எப்படி? அந்த விழா எலும்பு எடுத்து அதை நம்ம பார்க்குறோம். ஒரு கன நித்திரை நாவி கொடுக்குறாங்க, நித்திரைக்குள்ள போறார். அந்த நித்திரையிலிருந்து என்ன பண்றாங்கன்னா ஏவாளை கொண்டு வர. அவர் முடிச்சு பார்க்கும்போது அங்கே ஏவாள் இருக்கிற காரியத்தை பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரர்களே, நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க நடக்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, முதல்ல ஆதாம் படைக்கும் போது ஆண் 2 மாடல் இருக்கு, ஆண் பெண். இப்போ பின்னாடி பெண் வருவாங்கன்னு தேவனுக்கு தெரியும் இல்லையா? அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஜோடியில முதல் மட்டும் ஒரு ஜோடி மட்டும் கொடுத்தாச்சு. அது பின்னாடி ஏற்ற ஜோடி பின்னாடி வர்றாங்க, அது ஏவாள். சரி, இப்போ நம்ம அந்த காரியத்துக்கு வேண்டாம், அது நம்ம தெரிஞ்சனால நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியதுன்னா அவருடைய ஞானத்தையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அன்பையும் அவருடைய நீதியும் உள்ள வச்சு படைக்கிறாங்க. ஒரு பரிபூர்ண மனுஷனா படைக்கிறாங்க. ஆதாம் படைக்கப்பட்ட நிலைமை தேவனுடைய சாயலா படைச்சிருக்கிறாங்க. தேவன் இருக்கிற நிலைமை அல்ல. நீங்க பார்க்கும்போது தேவன் ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற அந்த காரியம் அல்ல, மாறா இது ஒரு பரிபூர்ண நிலைமை, ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய நிலைமை. அது எப்படி இருக்கும்? பரிபூர்ண மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு கிளியர் மைண்ட், பயங்கரமான ஒரு மைண்ட், ஒரு ஞானம். அந்த ஞானத்துக்கு நீங்க அளவிடவே முடியாது. சகோதரர் சொல்லும்போது இதை ரொம்ப ரொம்ப முக்கியமா குறிப்பிடுறாங்க. நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா, ஆதாமையெல்லாம் ரொம்ப அவர் பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கீழ்ப்படிதல் இல்லை. தேவன் சொல்லிட்டாரு, சாப்பிட்டாரு, தேவன் சொல்லாத செஞ்சுட்டாரு, ரொம்ப நம்ம பேசுவோம். அதாவது பரிபூர்ண ஆதாமுடைய நிலைமை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த முதலாம் வரையில் வந்ததுடைய நிலைமை அது அப்படியே அங்கிருந்து இருக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நாம ஒரு மாமிச சரீரத்தில் இருக்கிறோம். இந்த மாமிச சரீரத்திலிருந்து அபூர்ண நிலைமையிலிருந்து ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய நிலைமையை நீங்க யூகிக்கவே முடியாது. நீங்க அதை அனுமானிச்சா கூட அதை உங்களுடைய கற்பனைக்கு எட்டாது. அதுதான் பரிபூர்ண மனுஷனுடைய நிலைமை. அதை நீங்க நினைச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாரோ, ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒருத்தங்க பக்கத்துல நின்னாலே இவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியும், அவருக்கு என்ன தேவைன்னு தெரியும். அதான் நம்ம சகோதர பாடத்தை சொல்லிக் கொடுப்பாங்க நமக்கு. எப்படின்னா, நம்முடைய ஆண்டவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனசு எண்ணத்தின் ஓட்டங்களுக்கு பதில் கொடுப்பாரு. அவன் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு பதில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது ஒரு ஞானம். நீங்க சகோதரர் குறிப்பிடும் போது அந்த விஷயம் எனக்கு ஒரு முறை மீன் இங்க போங்க, இப்படி வலைய போடுங்க, இந்த மாதிரி மீன் வரும். அந்த மீன் வாயை திறந்து பாருங்க,
உள்ள ஒரு காசு இருக்கும். நான் எதுக்கு இது சொல்றேன்னா, அந்த ஞானம் அந்த பரிபூர்ண மனுஷனுடைய நிலைமை என்னன்னு புரிச்சு. அந்த பரிபூர்ண நிலைமை மனுஷனுடைய நிலைமை இதுதான். இங்க வலைய போடுங்க, உங்களுக்கு திரளா மீன் வரும். இப்படி தொட்டா குணமாகும். மறிச்சவங்க அப்படி உயிரோட வருவாங்க. எழுந்து வா அப்படின்னா வருவாங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருந்துச்சு. அத்தனை வல்லமையோட தான் ஆதாமை தேவன் படைச்சாங்க. அப்போ இந்த மனுஷங்க உருவான ஆரம்ப நிலை எப்படி இருக்குது? பரிபூர்ணம். நீங்க சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல பார்க்கும்போது நீங்க எப்படி இருந்துச்சுங்க இந்த நிலைமை? நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, அந்த எண் கரெக்டா, அது பரிபூர்ண நிலைமை. அந்த நிலைமைக்கு கீழே வந்துட்டோம். இப்ப தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அங்க அங்க கொண்டு வர்றார். எப்படி? அது சாதாரண விஷயம் இல்ல. இப்போ ஆதாம் படைக்கப்பட்ட நிலைமைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த நிலைமை நமக்கு வருதுன்னு சொன்னா யாரும் நம்புமா? அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குது. இப்ப அந்த ஒருவேளை நம்ம ஒரு பரிபூர்ண மனுஷன், அது நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அந்த பரிபூர்ணத்துல நம்ம இருக்கணும்னா கட்டாயமா அவங்களும் இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஞானத்தையும் வல்லமையும் நீதியையும் அன்பையும் அவங்க உணர்வாங்க, அதை செயல்படுத்திட்டு இருப்பாங்க. அதான் பரிபூர்ண மனுஷன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வர இந்த புது சிருஷ்டிகள் இந்த பரிபூரணத்தில் இருக்கிறாங்க. இப்ப இங்க எவ்வளவு புது சிருஷ்டிகள் நம்ம இருக்கிறோம்? இந்த பரிபூர்ணம் அபூர்ணம் தான். நம்ம விசுவாசத்துல தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். படைக்கும் பொழுதே நம்ம நீதிமான படைச்சிருந்தா அது அர்த்தமே வேற. நீதிமான் சொல்றது நீங்க புரிஞ்சுங்க, அந்த பரிபூர்ண நிலைமை. நம்ம படைக்கப்படல. பாவத்துல பிறந்து பிறந்து வளர்ந்து வளர்ந்து பாவ காரியங்களே செய்து செய்து ஒரு பரிபூர்ண மனுஷன் டைட்டில் கொடுத்தாலும் அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளாம இன்னமும் அபூர்ணத்திலேயே நம்ம இருக்கிறோம். தேவன் இதுக்கு கொடுத்துக்கிற விலை மிகப்பெரிய ஒரு விலை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம அதை குறித்து படிக்க போறோம். இப்போ இந்த சிருஷ்டிப்பிலிருந்து புது சிருஷ்டி எப்படி வருது அப்படின்னு பார்க்க. இப்போ நீங்க அந்த ஆதாமுடைய படைச்ச நிலைமை நீங்க உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுதுங்களா? ஒருவேளை ஆதாம் ஒரு மிருகங்களை பார்த்து, அப்புறம் மலைகள் பார்த்து, ஆறுகளை பார்த்து, கடல்களை பார்த்துனா என்ன கட்டளை ஏறாரோ அது அப்படி நடந்திருக்கும். அதான் ஆண்டு கொள்றது. அத்தனையும் ஆளக்கூடிய தகுதியும் வல்லமையும் தேவன் கொடுத்து தான் படைச்சார். இப்போ இயேசு கிறிஸ்து கடலை பார்த்து இறையாதேன்னு சொன்னா இறையாம இருந்துச்சா இல்லையா? அந்த வல்லமை ஆதாமுக்கு இருந்துச்சு. அதான் படைக்கப்பட்ட நிலைமை. ஓகேங்களா? அன்பான சகோதரர்களே, இந்த படைப்பு உன்னதமான படைப்பை நீங்க உள்வாங்கி கொண்டீங்கன்னா நம்ம அடுத்த பாயிண்ட் போயிடும். புரிஞ்சுதுங்களா? வாசிங்க. ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எல்லாவற்றையும் பார்த்தாருன்னும் போது நம்ம நீங்க புரிஞ்சுக்கலாம், இந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையா இருந்த பூமி இப்ப பார்க்கும் பொழுது எப்படி இருக்குதுங்க? நீங்க இந்த வசனத்தை படிக்கும் போதும் ஆதியாகமம் 2ஆம் வசனத்தை நீங்க ரெண்டா கம்பேர் பண்ணி பார்க்கணும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. அப்பொழுது தேவன் இந்த தாம் உண்டாக்கின அந்த பூமி பார்க்கிறாரு, அது மிகவும் நன்றாக இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ முடியுது 6ஆம் நாள். சாயங்காலமும் விடிய காலமாகி 6ஆம் நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எல்லாவற்றையும் வந்தாச்சு, எல்லாமே சரியா இயங்கி கொண்டிருக்குது. இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, இது எப்படி இந்த பூமியில உண்டாச்சுங்கிறத நீங்க ஒரே ஒரு நிமிடமாக நீங்க நினைச்சு பாருங்க. அது தேவன் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டுருவார், அது அப்படியே நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார், வெளிச்சம் வந்துச்சு, நடக்கும். வல்லமை அதுவா நடக்கும். ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு, ஜலத்தை உண்டாக்கிடுவார். ஆகாய விரிவு வேணும் அப்படின்னா ஆகாய விரிவு உண்டாகும். அடுத்தது ரொம்ப பாருங்க, ஜலம் ஒரு இடத்துக்கு சேரணும்னா அதுவா சேரும். ஜலம் ஒரு இடத்துக்கு சேரணும்னா அதுவா சேரும். அந்த வேலையை அந்த ஜலம் செய்யும். ஜலத்துக்கு அந்த அதை செய்யக்கூடிய வல்லமை கொடுத்து அந்த தண்ணீரை படைச்சிட்டார். நீங்க யாரும் பக்கத்துல இருந்து மாஃபு போட்டல தள்ளி எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்தோங்கிற அவசியமே இல்லை. சீமார் போட்டு கூட்டி எல்லாம் தந்தாலும் இல்லை. ஓகேங்களா? சேர்த்து அணைக்கட்டி சேர்த்தோங்கிறதுலாம் இல்லை. அது சேருனா சேரும். பரிபூர்ண சிருஷ்டிப்பு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, இது வெட்டாந்தரை காணப்படும். வெட்டாந்தரை காணப்படும். அப்புறம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஜலம் சிறலாம் ஜனிப்பிக்கும்னா ஒரு கட்டளை பிறப்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். மீன்கள் உண்டாகும்னா இவர் ஜலத்தை மட்டும் உண்டாக்கிடுவார். ஜலத்துக்கு கட்டளை பிறப்பிச்சிட்டார். ஜலம் ஜலாய் உயிரினங்களை ஜனிப்பிக்க கடவுது அப்படின்னு ஒரு கட்டளை மட்டும்தான். அது நீதி. புரியுதுங்களா? ஒரு வல்லமையோட படைச்சிட்டு
நீங்க இந்த விஷயத்தை செய்யுங்கன்னா அது செஞ்சிருது. புரியுதுங்களா? அந்த தண்ணீர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருது. ஆகாய விரிவு என்ன செய்யணுமோ அதை செய்யுது. இவர் கட்டளை மாத்திரம் பிறப்பிக்கிறார். இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டா அது செஞ்சுட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஜலம் பிறப்பிச்சு கொண்டே தான் இருக்குது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல ஒரு உயிரினத்தை உண்டாக்கிடுவார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சிங்கம், ஆண் சிங்கம் பெண் சிங்கம் உண்டாக்கிடுவார். அந்த சிங்கம் படைக்கும் போது அது வல்லமையோடு படைச்சு, நீங்க பழுகி பெருகுங்கிற கட்டளை கொடுத்தாருன்னா அது பழுகி பெருகிட்டே தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு நடந்து கொண்டே இருக்கும். அன்னைக்கு பெற்றுக்கொண்ட கட்டளை இன்னைக்கு வரைக்கும் பயன்படும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் ஒவ்வொன்றுமே. பூமி ஜாதி ஜாதியா உயிரினங்களை ஆகாய விரிவுல இருந்து பறக்கிற ஜலம் திரளாய், 6வது பாயிண்ட் பாருங்க, ஜலம் திரளாய் ஜனிப்பிக்கிறது. பூமியானது இதை செய்யணும், ஜலமானது இதை செய்யணும், ஆகாய விரிவு செய்யணும் அப்படின்ற மனுஷங்களுக்கும் படைச்சிட்டு ஒரு கட்டளை பிறக்கப்பட்டுச்சு. இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். செய்யல. பழத்தை சாப்பிடாதீங்க, செய்யல. இதை சாப்பிடணும், செய்யல. இதை செய்யணும், செய்யல. அப்போ இங்க முரண் வருதுங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அங்கிருந்து அப்படியே பாவம் பிறகுது. பாவம் பிறக்கும் பொழுதுதான் தேவனுடைய திட்டம் அங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகுது. தேவனுடைய தெய்வீக திட்டம் அவர் மைண்ட்ல முன்னாடியே இந்த சார்ட் இருக்கும். ஆனா ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் போது நடக்கும்போது தான் அப்படியே சார்ட் கொஞ்சம் கொஞ்சமா மரணம் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்குமா? தேவனுடைய திவ்ய திட்டத்தில் இருக்குமா? ஓகே. அந்த உயிர்த்தெழுதலுக்கான அவசியம் எங்க வருது? மரணம் அப்படின்னு வரும்போது மரணம் வந்தா தான் உயிர்த்தெழுதல். இப்ப மரணமே இல்லைன்னா உயிர்த்தெழுதல். அப்ப தேவனுடைய திட்டத்தில் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொன்று நடக்குது. அதன் காலத்துல தேவன் அதை நேர்த்தியா செய்றார் அப்படிங்கிற வசனம் இங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஆனா இந்த வசனத்தை நம்ம கல்யாண பத்திரிகையில தான் பார்ப்போம். கரெக்டுங்களா? நம்ம நினைச்சிட்டு கல்யாணம் பண்றது மட்டும் தேவன் ரொம்ப நேர்த்தியா செய்யறான்னு. அதுக்கு இல்லைங்க, அவர் இதெல்லாத்தையும் ரொம்ப நேர்த்தியா செஞ்சிருக்கிறார். செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா 7ஆம் நாள்ல தேவன் ஓய்வு அப்படிங்கிறதுக்கு இல்ல வார்த்தை நமக்கு இருக்குது. இது ஓய்வு அல்ல. இங்க ஒரு மிகப்பெரிய 7ஆம் நாள்ல ஒரு சிருஷ்டிப்பின் காரியங்கள் நடக்குது. எப்படி 7000 வருஷம் எடுத்துக்கொண்டு ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரோ அதே மாதிரி 7000 வருஷத்துல தேவன் மிகப்பெரிய ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த 7000 வருஷத்துல 3500 வருஷம் ரொம்ப கடுமையா இருக்கும், ரொம்ப தீவிரமா இருக்கும். அதான் சாயங்காலம் அப்படியே ப்ராசஸ் கொஞ்சம் நடந்து ஒரு பாதி சக்சஸ் ஆயிரும். அப்புறம் மீதமுள்ள ஒரு 3500 வருஷம் முழுவதும் சரியாகும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 7000 வருஷம் இருக்குது. அந்த 7000 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இங்க நடக்குது. ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி இந்த பூமியில வருது. இந்த சிருஷ்டிப்பு புது சிருஷ்டி. அடுத்த வார வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு. உண்மையா சொல்லணும்னா அந்த வகுப்பு தான் இந்த புது சிருஷ்டிக்கும் நமக்கும், எப்படி நம்ம புது சிருஷ்டி இந்த பூமியில எப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பிக்கிறாங்க, இந்த சிருஷ்டிகளிலிருந்து அது எப்படி தன்னிச்சு அது தேவனிடத்துல திரும்ப பரலோகத்துக்கு போகுது. இப்போ படைச்ச எல்லா விஷயமும் அது அங்கங்க அந்த வேலை செஞ்சு அப்படியே தான் இருக்கு. ஏதாவது திரும்ப தேவனிடத்துக்கு போகுமா? இல்லை. ஆனா அந்த புது சிருஷ்டி மாத்திரம்தான் திரும்ப தேவனிடத்துக்கு போகுது. அப்படிப்பட்ட சிருஷ்டிப்பு இந்த பூமியிலிருந்து உருவாகுது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த கேட்ட பாடத்திலிருந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்கலாம். இல்லை தனிப்பட்ட முறையில் வழக்கமுள்ள நீங்கள் கேள்வியா கேளுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னது தான் போதும் எனக்கு. ஆனால் என்னை படிக்க வைக்கிறது, அதிகமாக படிக்க வைக்கிறது இதுதான். உண்மையாக சொல்கிறேன். நான் எனக்கு ஒரு சிலர் எந்த இடத்துலையும் எனக்கு அதுக்கு வருத்தமும் இல்லை, தயக்கமும் இல்லை. கேட்குற கேள்வியிலிருந்து நான் இந்த பாடத்தின் வாயிலாக நான் சொல்லிடுறேன். முக்கியமாக இங்கே இருக்கிறவங்களோட ஆன்லைனில் இருக்கிறவங்க, வெளியூர் இருக்கிறவங்க கேட்ட கேள்விகளுக்கு என்னை இன்னும் அதிகமாக படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் அது நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து பாடங்களை எல்லோரும் சேர்ந்து படிப்போம். தேவனுக்கு பிரியமா வாழ்வோம். வாய்ப்பு கொடுத்த பிதாவாகி தேவனுக்கும் தலையாக கிறிஸ்துவுக்கும் சபையாகிய சக அங்கங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். தேவநாமம் கிறிஸ்துவின் மூலம் மகிமைப்படுவதாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட நம்முடைய தேவனுடைய மிகப்பெரிதான கிருபையினாலே புது சிருஷ்டியில் இருக்கக்கூடிய 1வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை தியானிக்க முடியாமல் கூட நமக்கு தேவன் கிருபை செய்தார். இப்படியாக சத்தியத்தை வெளிப்படுத்தின நம்முடைய